வணக்கம். சிஆர் கிச்சன் மதுரைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சூப் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, ஒரு தக்காளி, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 20 சின்ன வெங்காயம் நறுக்கி நான் ஒரு பச்சை மிளகா அது கூட ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்கேன், 6 பல் பூண்டு, ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம மிளகு போட்டுக்கோங்க, அது கூட சோம்பும் போட்டுக்கோங்க, ஜீரகம் சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, நம்ம நறுக்கி வச்சுருந்தா வெங்காயம் பூண்டியும் அது கூட போட்டுக்கோங்க. இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு 1 ஸ்பூன், மிளகு, ஜீரகம் 3 போட்டு பொரிய விட்டுருங்க. இது கூட வெங்காயமும் பச்சை மிளகா ஒரே ஒரு பட்டை போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அது கூட போட்டுருங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கீரை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அதையும் ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ நான் அரிசி கழிஞ்சு வச்சு தண்ணி வச்சுருக்கேன், அதை ஊற்றி விட்ருங்க. அது டேஸ்ட்டாக இருக்கும் சூப்புக்கு. குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வச்சுருங்க. வெயிட் இறங்கணுன்னு பார்க்கலாம். சூப் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு இட்லி தோசையோடு கொடுங்க. நார்மலாக கீரை கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் சூப்பை வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு சாப்பிடுவாங்க. இதில் அயன் கண்டெக்டன் அதிகம், நம்மளுக்கு இம்யூனிட்டியும் கொடுக்கும். வாரத்துக்கு ஒரு 2 நாள் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றப்ப நம்மளுக்கு இம்யூனிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிஆர் கிச்சன் மதுரைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.